ஹாய் கைஸ், பயிற்சி 1.6ல் 12வது கணக்கு. எஃப் மற்றும் ஜி என்ற இரண்டு சார்புகளும் எஃப் வந்து 0,1 2,0 3,-4 4,2 5,7 ஜி வந்து 0,2 1,0 2,4 -4,2 7,0 என கொடுக்கப்பட்டால் எஃப் டாட் ஜியின் வீச்சகமானது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ வழக்கம் போல் தான், கணக்கை பார்த்து ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பாருங்கள், எஃப் டாட் ஜி தானே கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன ஆகும், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ்னு கணக்கு மாறும், ஓகேங்களா? இப்போது இந்த எக்ஸோட மதிப்பு என்ன, அதுக்கப்புறம் இந்த ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு என்ன அப்படின்னு கேள்வி கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்களேன், ஜி ஆஃப் எக்ஸை தனியாக எடுத்து எழுதி காமிக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ், ஜி சார்பு கொடுத்துருக்காங்களா, அங்கே இருக்குது பாருங்கள். இப்போது இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 கொடுத்தோன்னா எனக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 2ன்னு கிடைக்கும். அதுதான் இந்த 0,2 சொல்கிறது. இப்போ பாருங்களேன், இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த எக்ஸுக்கு பதிலாக நான் 0 கொடுக்குறேன். ஜி ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்தா அதோட ஆன்சர் என்னென்னா இங்கே தான் இருக்குது, இதுதான் 0 கொடுத்தோன்னா 2 கிடைக்கும், ஓகேங்களா? இப்போ அதே சமயத்தில் எக்ஸுக்கு பதிலாக 1 கொடுத்தா என்ன கிடைக்கும், 0 கிடைக்கும். இங்கே பாருங்கள், ஜி ஆஃப் 1 அப்படின்னு கொடுத்தா ஆன்சர் என்ன கிடைக்கும், 0. அதுவும் இங்கே இருக்கிறது தான், இந்த 1 நாங்கள் அப்ளை பண்ணால் ஆன்சர் 0வாக கிடைக்கும். இதுதான் இந்த சார்பாக கொடுத்துருக்கிறது, வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 2 அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், ஆன்சர் 4ன்னு கிடைக்கும். -4 அப்ளை பண்ணால் 2ன்னு கிடைக்கும். 7 அப்ளை பண்ணால் 0ன்னு கிடைக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஜி ஆஃப் 7 அப்படின்னு அப்ளை பண்ணால் அதோட ஆன்சர் என்ன, 0. இதெல்லாம் அவங்களே சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? எல்லாத்தையும் நமக்கு வரிசை ஜோடிகளாக கொடுத்ததுனால சின்னதாக புதுசாக இருக்கிற மாதிரி தெரியும். எப்படி எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இப்போ நம்மள்ட்ட கேள்வி என்ன கேட்டிருக்காங்க, எஃப் டாட் ஜியின் வீச்சகம் தான் கேள்வி கேட்டுக்கிறாங்க. ஸோ எஃப் டாட் ஜி எழுதிட்டேன், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எழுதிட்டேன், ஓகேங்களா? இப்போது ஜி ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ கொடுக்கணும், இந்த 0வை கொடுக்கணும். 0 கொடுத்தா அதோட ஆன்சர் என்ன, 2. அப்படி இப்போ பாருங்களேன், இப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது ஜி ஆஃப் 0வோட மதிப்பு என்ன, 2. இங்கே இருக்குதுங்களா, பக்கத்தில் இருக்குங்களா, 2. அதை எடுத்து எழுதுனேன். அதை எடுத்து எழுதுனா ஆகும், எஃப் ஆஃப் 2ன்னு கணக்கு மாறும். சரி, ரைட், ஓகே. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே எப்படி ஜி ஆஃப் 0ஓட வேல்யூ 2, இங்கே பார்த்தீங்களா, 0ஓட வேல்யூ, ஜி ஆஃப் 0ஓட வேல்யூ 2 அப்படின்னு சொன்னோமோ, அதே மாதிரி எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ, எஃப் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் பாருங்கள், எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. 2 அப்ளை பண்ண ஆன்சர் என்னவாக கிடைக்குது, 0வாக கிடைக்குது. ஸோ ஈக்குவல் டு 0, அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் அடுத்தது என்ன இருக்குது, எஃப் டாட் ஜி தான் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் 1, ஒரே நிமிஷம் இதை சின்னதாக ஆல்ட்ரு பண்ணி எழுதிப்போமா, ஈஸியாக புரிகிற மாதிரி. ஓகே, இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், ஃபஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூ இந்த 0 எடுத்து அப்ளை பண்ணால் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, ஜி ஆஃப் 0ஓட வேல்யூ என்ன, அதுக்கு பக்கத்தில் இருக்க 2 தான் அதோட வேல்யூ. ஸோ இந்த ஜி ஆஃப் 0க்கு பதிலாக 2 எழுதணும்னா அதுக்கப்புறம் கணக்கு எப்படி மாறுது, எஃப் ஆஃப் 2ன்னு மாறுது. ஸோ எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்கும், இது எக்ஸோட வேல்யூ 2 எங்கே இருக்குது எஃப்ல அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல இருக்குது. ஸோ 2 எடுத்து எஃப்க்குள்ளே அப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 0 கிடைக்குது. ஸோ நான் டேரெக்டாக ஆன்சர் எழுதிட்டேன், அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி தான் அடுத்தது. ஸோ இந்த 0 எடுத்து 2 எடுத்து ப்ரொசீட் பண்ணோமா, அடுத்தது 1, இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்து வைக்கிறேன். ஜி ஆஃப் 1ன்னு கணக்கு மாறுது. ஜி ஆஃப் 1ஓட வேல்யூ என்ன, 0. இந்த 0 எடுத்து இங்கே அப்ளை பண்ணோன்னா, அப்ளை பண்ணதுக்கப்புறம் எஃப் ஆஃப் 0ன்னு கணக்கு மாறுதா. இப்போ எஃப் ஆஃப் 0 எங்கே இருக்குன்னு பார்த்தா இங்கே இருக்கா. ஸோ இப்போ இதுதான் 1, ஆன்சர் எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி ஜி ஆஃப் 2, அடுத்து என்ன இருக்குது, 2 எடுத்து அப்ளை பண்ணுறேன். ஜி ஆஃப் 2ஓட வேல்யூ என்ன, 4. அந்த 4 எடுத்து இங்கே அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் வடிவத்தில் கணக்கு மாறுது. எஃப் ஆஃப் 4 எங்கே இருக்குது அப்படின்னு எஃப்ல தேடி பார்த்தோம்னா 4 இங்கே இருக்குது, இதுதான் இன்புட்டு. 4 எடுத்து பார்த்தோம்னா ஆன்சர் என்னவா கிடைக்குது, 2ஆக கிடைக்குது. ஸோ 2 எடுத்து எழுதிட்டோம். அடுத்தது -4 இருக்குது, அந்த -4 எடுத்து எழுதுனா ஜி ஆஃப் -4ஓட வேல்யூ 2 இங்கே இருக்குது, பார்த்தீங்களா, இதுதான் 2 எடுத்து எழுதிட்டோமா. அதுக்கப்புறம் இப்போ கணக்கு எஃப் ஆஃப் 2 வடிவத்தில் மாறிடுச்சு. எஃப் ஆஃப் 2 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 0. எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ 0ன்னு எடுத்து எழுதியாச்சு. அதே மாதிரி அடுத்த செட்டு வந்து 7, அந்த எக்ஸுக்கு பதிலாக 7 அப்ளை பண்ணால் ஜி ஆஃப் 7ஓட வேல்யூ எவ்வளோ, 0. அந்த 0 எடுத்து எஃப்க்குள்ளே அப்ளை பண்ணால் எஃப் ஆஃப் 0ன்னு மாறுது. எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 1 எடுத்து எழுதியாச்சு, அவ்வளோதான். இப்போ சிம்பிளாக கேள்வி என்ன கேட்டாங்கன்னா, வீச்சகம் தான் கேட்டாங்க. எப்பொழுதுமே செட்டுக்குள்ளே வந்த நம்பர் ரிப்பீட்டடாக வராது. ஸோ இப்போ நமக்கு இங்கே இருக்கிற நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 0 எழுதிட்டேன். அடுத்தது 1 எழுதிட்டேன். அடுத்தது 2 எழுதிட்டேன். அடுத்தது 0 ஆல்ரெடி எழுதிட்டேன். அடுத்தது 1 ஆல்ரெடி எழுதிட்டேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் ஆன்சர். 0 1 2 எங்கே இருக்குது ஆப்ஷனில் அப்படின்னு பார்த்தோன்னா 4வது ஆப்ஷன், 0 1 2. தட்ஸ் ஆல். தேங்க்யூ.